போன வீடியோவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னென்னலாம் செய்யலான்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஓம் ஸ்ரீ தெய்வ அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பணம், நகை, தயிர், உப்பு, பருப்பு இது எல்லாத்தையும் கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இது நிதி சிக்கலை ஏற்படுத்திடுமா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை துடைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக வியாழக்கிழமையே அந்த வேலையை செஞ்சுருங்க. அப்புறம் இந்த சாயந்தர நேரத்தில் வீட்டில் லைட் போட்டு வச்சுக்கோங்க, இருட்டா வச்சிருக்காதீங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை முடி வெட்டுவது, ஷேவ் பண்ணுவது, நகம் வெட்டுவது இதெல்லாம் செய்யாதீங்க. பெண்களே, நீங்க அணிந்திருக்கிற ஆபரணங்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கழட்டாதீங்க. அதை கழட்டி சுத்தமும் செய்யாதீங்க. அப்புறம் பூஜை அறையில இருக்கிற பொருட்களை, அதாவது சாமி படம், விளக்கு, தாம்பாளம் இது எல்லாத்தையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாஷ் பண்ணாதீங்க. அதுக்கு முந்தின நாளே வாஷ் பண்ணி வச்சு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாலை பொங்கவும் விடாதீங்க, அதே போல பாலை திரியவும் விடாதீங்க. வீட்டுல அழுக்கு துணியை நிறைய சேர விடாதீங்க. இது கடன் சுமையை அதிகரிக்குமா? அதே போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு இயற்கையான பூவை போடுங்க, செயற்கை பூவை சேர்க்காதீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணால் உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.